இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நாட்டின் அடையாள சின்னங்களுக்கு மதிப்பளிக்கும் புத்தகம் உட்பட 2 புத்தகங்கள் வெளியீடு. நாட்டின் அடையாள சின்னங்களுக்கு மதிப்பளிக்கும் புத்தகத்தையும் தொடர்பு பல்லூடக அமைச்சின் 1 ஆண்டு அடைவு நிலை மீதுமான புத்தகத்தையும் நேற்று புத்ரஜயாவில் வெளியிடப்பட்டது. தொடர்பு பல்லூடக அமைச்சர் டத்து சைஃபுடின் அப்துல்லா அவ்விரு புத்தகங்களையும் வெளியிட்டார். முகநூலில் நேரலையாக இடம்பெற்ற அந்த நிகழ்ச்சியில் அமைச்சு மற்றும் அரசாங்க துறைகள், அரசாங்க நிறுவனங்கள் மற்றும் அரசு சார்பற்ற இயக்கங்களுடன் ஊடகத்துறையினரும் கலந்து கொண்டனர். மலேசிய தகவல் துறை மூலமாக தொடர்பு பல்லூடக அமைச்சின் முயற்சியில் நாட்டின் உயரிய அடையாள சின்னங்களை மதிக்கும் புத்தகம் வெளியிடப்பட்டது. கடந்த ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு ஏற்ப அந்த புத்தகம் வெளியிடப்பட்டது. அந்த 2 புத்தகங்களையும் வெளியிட்ட நிகழ்வில் கலந்து கொண்ட போது சைஃபுடின் அப்துல்லா இதனை தெரிவித்தார். 60 பக்கங்களை கொண்ட இந்த புத்தகம் நல்ல குறிப்புகளையும் அடையாள சின்னங்கள் தொடர்பான வரலாற்று தகவல்களையும் கொண்டுள்ளது. அரசாங்க சின்னம், மலேசிய கொடி, ஆட்சியாளர்கள் பயன்படுத்தும் கிரீஸ் உட்பட பல்வேறு சாதனங்கள் குறித்த தகவல்களும் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன. மலேசிய மக்களிடையே நாட்டின் மீதான புரிந்துணர்வு, தேசப்பற்று மற்றும் அது குறித்த பொது அறிவையும் பெறுவதற்கு இந்த புத்தகம் முக்கிய பங்காற்றும் என சைஃபுடின் அப்துல்லா நம்பிக்கை தெரிவித்தார். கட்சி தாவ கே அடிலானின் மேலும் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அணுகப்பட்டனர். கே அடிலான் கட்சியின் மேலும் 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அணுகப்பட்டு கட்சி தாவ பணம் பேசப்பட்டதாக அக்கட்சியின் தலைவர் அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். பாடாங் செராய் நாடாளுமன்ற உறுப்பினர் கருப்பையா, சுங்கை சிப்புட் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் கேசவன், புதாதான் நாடாளுமன்ற உறுப்பினர் அவாங் ஹுசைனி, மீரி நாடாளுமன்ற உறுப்பினர் மைக்கேல் தியோலியோங் ஆகியோர் கட்சி தாவு அணுகப்பட்டவர்கள் என அன்வார் கூறினார். இதனிடையே கே அடிலானின் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றிருந்தாலும் முஹிதீன் தலைமையிலான பெரிகத்தான் நேஷனல் அரசாங்கம் போதிய பெரும்பான்மையை பெற்றிருக்கவில்லை. அக்கூட்டணி 106 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை கூட பெற முடியாது என அன்வார் குறிப்பிட்டார். ஆட்சி அமைக்க அரசாங்கத்திற்கு மக்களவையில் 111 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை தேவைப்படுகிறது. இவ்வேளையில் அரசாங்கத்தை அமைக்க நாடாளுமன்றத்தில் தமக்கு இன்னும் பெரும்பான்மை இருப்பதாக தாம் நம்புவதாக அன்வார் நேற்று மாலை மணி 4:30 வாக்கில் ஈஸ்டின் தங்கும் விடுதியில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். முறையான தங்கும் இடத்தை வழங்க தவறிய குற்றத்தை டாப் குளோவ் ஒப்புக்கொள்ளவில்லை. கடந்த நவம்பரில் ஆல்பல இலாகா நிர்ணயித்த தரப்பின்படி ஊழியர்களுக்கு தங்கும் இடம் வழங்க தவறியதற்காக ரப்பர் கையுறை உற்பத்தியாளர் டாப் குளோவ் சென்ட்ரியான் பிரகத் நிறுவனத்தின் மீது நேற்று ஈப்போ செஷன்ஸ் நீதிமன்றத்தில் 10 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. நீதிபதி நொரஷிமா காலித் முன்னிலையில் கூறப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளையும் அந்நிறுவனத்தின் இயக்குநர் மறுத்தார். வீட்டு வசதி, தங்கும் இடம் மற்றும் பணியாளர் வசதிகள் சட்டம் 1990 குறைந்தபட்ச தரநிலைகள் பிரிவு 24D1 படி மனிதவள தலைமை இயக்குநரிடம் இருந்து தங்கும் சான்றிதழ் பெறாமலேயே வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு அந்நிறுவனம் தங்கும் இடம் வழங்கியதாக கூறப்படுகிறது. கடந்த நவம்பர் 26ஆம் தேதி காலை மணி 9 முதல் பிற்பகல் 1:30 மணி வரையில் ஈப்போ தாசிக் முத்தியாரா வர்த்தக மையத்தில் 10 வெவ்வேறு தங்கும் இடங்களில் இந்த குற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. வீட்டு வசதி, தங்கும் இடம் மற்றும் பணியாளர் வசதிகள் சட்டம் 1990 குறைந்தபட்ச தரநிலைகளின் பிரிவு 24D3 படி குற்றம் சுமத்தப்பட்டது. இதன்படி ரிங்கிட் மலேசியா 50,000க்கும் மிகாமல் தண்டம் விதிக்கப்படலாம். இந்த வழக்கை அரசு துணை வக்கீல்கள் சித்தி ஷஹீமா ஆகியோர் நடத்தியிருக்கின்றனர். வழக்கை மறுபரிசீலனை செய்ய நீதிமன்றம் ஏப்ரல் 28ஆம் தேதி நிர்ணயித்துள்ளது. சிலாங்கூர், கோலாலம்பூர், ஜொகூர் உட்பட 6 மாநிலங்களில் CMCO நீடிப்பு. சிலாங்கூர், கோலாலம்பூர், ஜொகூர், பினாங்கு, கிளந்தான், சரவாக் ஆகிய 6 மாநிலங்களில் CMCO எனப்படும் நிபந்தனைக்குட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாடு ஆணை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புக்கான முதன்மை அமைச்சர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். மார்ச் 19ஆம் தேதி முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை 5 மாநிலங்களிலும் சரவாவில் மார்ச் 29ஆம் தேதி வரையிலும் CMCO தொடர்ந்து அமலில் இருக்கும். கெடா, பேரா மற்றும் நெகிரி சிம்பிலான் ஆகிய மாநிலங்களில் மார்ச் 19ஆம் தேதி முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை RMCO எனப்படும் மீட்சிக்கான நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை அமல்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் கெடாவில் கோலாமோடா மற்றும் கூலிம் ஆகிய இடங்களில் தொற்று பரவி வருவதால் அவை தொடர்ந்து CMCO எனப்படும் நிபந்தனைக்குட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையின் கீழ் இருந்து வரும் என இஸ்மாயில் சப்ரி தெரிவித்தார். மேலும் பெர்லிஸ், மலாக்கா, பகாங், தெலங்கானு, சபா, புத்ரஜயா மற்றும் லாபுவான் ஆகியவற்றில்
மார்ச் 31ஆம் தேதி வரை RMCO எனப்படும் மீட்சிக்கான நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை அமல்படுத்தப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவி ஜெசிகா 12வது மாடியில் இருந்து கீழே விழுந்து மரணம். பல கோணங்களில் போலீஸ் விசாரணை. சமூக கல்லூரியில் முதல் நாள் வகுப்பு செல்ல வேண்டிய கல்லூரி மாணவி ஜெசிகா 12வது மாடியில் இருந்து கீழே விழுந்து மரணம் அடைந்தார். இதன் தொடர்பில் பல கோணங்களில் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். பினாங்கு ஜார்ஜ் டவுனில் உள்ள ரெலாவ் சமூக கல்லூரி அருகே உள்ள அடுக்குமாடி வீட்டிலிருந்து 21 வயதுடைய ஜெசிகா மியோஸ் கீழே விழுந்ததால் மரணம் அடைந்தார். நிபோங் தெபால் தாமான் பஞ்சோர் இண்டாவை சேர்ந்த ஜெசிகா திங்கட்கிழமை அன்று கல்லூரியின் முதல் நாளில் இணைவதற்காக அந்த கல்லூரிக்கு அருகே உள்ள தனது பாட்டி வீட்டில் தங்கியுள்ளார். அதற்கு முன்னதாக அவர் சில நாட்களுக்கு முன் கோவிட் பரிசோதனையும் மேற்கொண்டுள்ளார். 5 கொண்ட குடும்பத்தில் 2வது பிள்ளையான ஜெசிகா நேற்று காலையில் அந்த குடியிருப்பு கட்டிடத்தின் 12வது மாடியின் முகப்பில் நாற்காலியில் நின்று இன்னொரு கையில் இரும்பை பிடித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருந்தார். அந்த காட்சியை கண்ட குடியிருப்பு பகுதியின் பராமரிப்பாளரும் ஏதோ விபரீதம் நடக்கப் போவதை உணர்ந்து ஜெசிகாவை காப்பாற்றுவதற்கு முயற்சித்துள்ளார். எனினும் ஜெசிகா தாம் நின்று கொண்டிருந்த அடுக்குமாடி குடியிருப்பின் கட்டிடத்தின் 12வது மாடியில் இருந்து கீழே குதித்தார். முட்டைகள் பாதுகாப்பானதாக இருப்பதை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும். பீபா சங்கம் வேண்டுகோள். மலேசியாவில் விற்பனையாகும் முட்டைகள் பாதுகாப்பானதாக இருப்பதை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும் என பினாங்கு பயணீட்டாளர் சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. மலேசியர்கள் ஒவ்வொரு நாளும் 3 கோடி முட்டைகளை உட்கொள்கின்றனர். சாப்பாட்டுக்கு மட்டும் இன்றி கேக் போன்ற உணவு தயாரிப்பு பொருட்கள், பலகாரங்கள் தயாரிப்பதற்கும் முட்டைகள் பெரிய அளவில் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் எந்த அளவுக்கு முட்டைகள் பாதுகாப்பானது என பயணீட்டாளர்களுக்கு அரசாங்கம் தெரிவிக்க வேண்டும் என பினாங்கு பயணீட்டாளர் சங்க தலைவர் முகைதீன் அப்துல் காதிர் கேட்டுக்கொண்டார். அண்மையில் கோலசிலாங்கூரில் உள்ள ஒரு பண்ணையில் இருந்து சிங்கப்பூருக்கு அனுப்பப்பட்ட முட்டைகளை சிங்கப்பூர் அரசாங்கம் தடை செய்து திருப்பி அனுப்பியது. சிங்கப்பூருக்கு ஒரு விதமான முட்டையும் மலேசியர்களுக்கு வேறு விதமான முட்டைகளையும் அனுப்புவதற்கு என்ன காரணம் என அவர் கேள்வி எழுப்பினார். மலேசிய பயணீட்டாளர்கள் ஏன் 2ஆம் தர பயணீட்டாளர்களாக நடத்தப்பட வேண்டும் என முகைதீன் கேள்வி எழுப்பினார். உணவு பாதுகாப்பு சட்டம் அனைவருக்கும் சமமாக பயன்படுத்த வேண்டும். கோவிட்-19 தொற்றுக்கு 1063 பேர் பாதிப்பு, 5 மரணம். நாட்டில் கோவிட்-19 தொற்று எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வரும் நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான கோவிட்-19 தொற்று எண்ணிக்கை 1063 ஆகும். அந்த எண்ணிக்கையில் சிலாங்கூரில் 323 பேருக்கும், சரவாக்கில் 183 பேருக்கும், பினாங்கில் 175 பேருக்கும், ஜொகூரில் 91 பேருக்கும் கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இவ்வேளையில் புத்ரஜயாவிலும் பெர்லிஸிலும் புதிதாக கோவிட் தொற்றுகள் பதிவாகவில்லை. இதனிடையே கோவிட்-19 தொற்றுக்காக இன்னும் 15,204 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 152 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் 68 பேருக்கு சுவாச கருவியின் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதற்கிடையில் அந்த தொற்றுக்காக சிகிச்சை பெற்று வந்தவர்களில் மேலும் 1365 பேர் குணமடைந்து வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். மருத்துவமனை கட்டிடத்தில் இருந்து குதித்து 62 வயது ஆடவர் மரணம். மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்ததாக நம்பப்படும் வேலையில்லாத 62 வயது ஆடவர் ஒருவர் பினாங்கு புக்கிட் மெர்தாஜா மருத்துவமனையின் கட்டிடத்தில் இருந்து குதித்து உயிரிழந்தார். தலையில் ஏற்பட்ட பலத்த காயத்தால் அவர் உயிரிழந்தார் என செபரங் பிறை மாவட்ட போலீஸ் தலைவர் ஷாபி அப்துல் சமாட் உறுதிப்படுத்தினார். சம்பந்தப்பட்ட அந்த ஆடவர் கடந்த மார்ச் 14ஆம் தேதி குறைந்த ரத்த அழுத்தம், நிமோனியா, ஹெப்படைட்டிஸ் சி போன்ற உடல்நல பாதிப்புகளுக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவர் ஏற்கனவே மனநல பாதிப்பு தொடர்பில் சிகிச்சை பெற்றிருந்தார். போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்ததால் மெத்தடோன் சிகிச்சையையும் மேற்கொண்டார். இதனிடையே சம்பவத்தின் போது உயிரிழந்த ஆடவர் இரவு மணி 11 வாக்கில் தனது கையில் பொருத்தப்பட்டிருந்த சொட்டு மருந்துக்கான குழாயை அகற்றிவிட்டு வார்டிலிருந்து நடைபாதையை நோக்கி சென்றதாக நோயாளி ஒருவர் சாட்சியம் அளித்தார்.